இதை மனதில் வைத்துக்கொள்ளவும். சூரியகாந்தி போல இருங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு சூரியகாந்தி என்றால் என்ன என்று தெரியும்? அது எப்போதும் சூரியனை நோக்கியே இருக்கும். சூரியகாந்தி பற்றி நீங்கள் பேசக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன? அது மிகவும் பிரகாசமான மலர். அது ஒரு துடிப்பான நிறத்தை கொண்டுள்ளது. சூரியகாந்தி என்ன செய்யும்? அது தன் தலையை சூரியனை நோக்கி சுழற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் சூரியன் வெளியே வரும்போது சூரியகாந்தி பூக்கள் அனைத்தும் சூரியனை நோக்கியிருப்பதை காண்பீர்கள். இப்போது மேகமூட்டம் அல்லது மழைக்காலம் இருக்கும்போது என்ன நடக்கும்? அது கீழே எதிர்கொள்ளும் என்று நினைக்கிறீர்களா? 5 நாட்கள் அல்லது 6 நாட்கள் என தொடர்ந்து இருக்கப் போகிறதா என்று சொல்லுங்கள். இன்றைய காலநிலையை கணிக்க முடியாது. ஆம். அதனால் என்ன செய்வது? அது ஒன்றையொன்று நோக்கி திரும்புகிறது. சூரியகாந்தி ஒருவரையொருவர் நோக்கிச் சென்று ஆற்றலை பரிமாறிக் கொள்ளும் குணம் கொண்டது. அதனால்தான் நான் இப்போதும் சொல்கிறேன், சூரியகாந்தி போல இருங்கள். ஒருவரால் எதுவும் செய்ய முடியாமல் போனால் அவர்களுக்கு உதவுங்கள். எந்த பாதிப்பும் இல்லை, இல்லையா? நாம் அனைவரும் மனிதர்கள். உங்களிடம் ஏதாவது சிறப்பு இருந்தால் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க தயாராக இருங்கள்.